தொகை திட்டம், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அந்த வகையில் அரசின் பல்வேறு துறைகளில், குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளோடு ஏராளமான திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் என்று ஏராளமான திட்டங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு திட்டத்தை தொடங்கினார். அந்த திட்டத்திற்கு பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் இந்த மண்டலத்தில் இன்று காலையிலிருந்து பிற்பகல் வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாலை வரை நடைபெற்றிருக்கிறது. இதில் பங்கேற்றிருக்கிற, இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்களில் ஒரு சிலரும் கூட அந்த நிகழ்ச்சியில், அந்த முகாமில் பங்கேற்றிருக்க கூடும். ஒரு மருத்துவ முகாம் என்றால் ஏதோ சளி காய்ச்சலுக்கு மருந்து தந்து விட்டு போகிற முகாமாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு 20,000 ரூபாய் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் ஆகும் செலவினை இன்றைக்கு அரசாங்கமே பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த திட்டம் என்பது கடந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை அறிவித்த போது முதல்வர் சொன்னது 1256 இடங்களில் இது நடத்தப்படும் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 3 இடங்களிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 இடங்களிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டிருக்கிற 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலும் இன்றைக்கு 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தார். 14வது வாரமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 39 இடங்களில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இன்று நான் அந்த முகாமுக்கு மதியம் ஒரு முகாமுக்காக சென்றிருந்தேன். அந்த முகாமை போய் பார்வையிட்ட போது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. 200க்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்காக காத்திருந்தார்கள். வட இந்திய இளைஞர்களை எல்லாம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த அலுவலர்கள், சமூக நலத்துறையின் அலுவலர்கள் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் பேசும்போது, உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதும் குறை இருக்கிறதா, தமிழ்நாட்டில் ஏதும் பிரச்சனை இருக்கிறதா என்று சொன்னபோது, நாங்கள் எங்கள் சொந்த மாநிலத்தில் வாழ்ந்ததை விட, சொந்த மாநிலத்தில் இருந்தபோது எங்களுக்கு இருந்த மகிழ்ச்சியை விட, தமிழ்நாட்டில் குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த அரசு எங்களை மிக பத்திரமாக பாதுகாக்கிறது, மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். இதோ இப்பொழுது கூட ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு என்று அழைத்து வந்தார்கள். ஒரு நிறுவனங்களில் ஆங்காங்கே பணியாற்றி கொண்டிருந்த எங்களை எல்லாம் ஒன்றிணைத்து 250 பேருக்கு இன்றைக்கு இந்த முகாமில் முழு உடல் பரிசோதனை என்றார்கள். இந்த பரிசோதனை எல்லாம் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் நினைத்தே பார்க்க முடியாது, இதற்காக எங்களால் செலவிடவே முடியாது என்று மகிழ்ச்சியோடு கண்ணீர் மல்க எடுத்து சொன்னார்கள். இன்று மதியம் நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சி. இதை சொல்வதற்கு காரணம், இந்த பகுதியிலே இருக்கிற வேறு யாராவது கூட இந்த கருத்தை கொண்டவர்கள், ஒன்றிய அரசாங்கம் குறிப்பாக மாண்புமிகு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லி இருக்கிற கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராவது இருந்தால், எந்த பகுதியிலாவது தமிழ்நாட்டில் இது போன்ற பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களோ அல்லது வட மாநிலங்களை சேர்ந்தவர்களோ எங்கேயாவது யாராலாவது துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை நிரூபிக்க இயலாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாநிலங்களை சேர்ந்தவர்களையும் அனைத்து மக்களையும் இன்றைக்கு மனித நேயத்தோடு ஒரு மிக சிறந்த வகையில் அனைவரையும் பாதுகாத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய சீரிய திட்டங்கள் இன்றைக்கு மகளிருக்கு எந்த அளவுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். காலை உணவு திட்டத்தால் இன்றைக்கு 21 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மகளிர் விடியல் பயண திட்டத்தால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளுமே 55 லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகளிர் பயண திட்டத்தில் பங்கேற்கிறவர்களுக்கு மாதந்தோறுமான சேமிப்பு தொகை 888 ரூபாய் என்று இன்றைக்கு பொருளாதாரத்துறை
கணக்கெடுத்து அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் இந்த இலவச பேருந்து பயணங்களின் மூலம் சேமிப்பாகிறது என்கின்ற விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கே எனக்கு முன்னால் பேசிய திரு தனசேகரன் சொன்னார், இந்த தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயம் இவருடைய ஒன்று சேர்ந்த உழைப்பு, ஒருங்கிணைந்த உழைப்பு பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுகிற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை தரவிருக்கிறது. நான் தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் சொல்லி வருகிறேன். 2024 மே திங்களில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகள், 234 சட்டமன்ற தொகுதிகளும் 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்குள் அடங்கும். 234 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதல் வாக்குகளை தந்த சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் 234இல் 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. நீங்களும் கூட கேட்கலாம், அப்படியானால் மீதம் இருக்கிற 13 தொகுதிகள் யார் கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள் என்று. 8 இடங்களில் அதிமுகவும், 2 இடங்களில் தேமுதிகவும், 3 இடங்களில் பாமகவும் என்கின்ற வகையில் 13 இடங்களை மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் பெற்றிருக்கிறார்கள். 221 இடங்களில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு இன்னமும் பல்வேறு புதிய திட்டங்களை இந்த அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் 234 தொகுதிகளிலும் கூட வருகிற தேர்தலில் கூடுதல் வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்து திமுகவின் வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் மக்களால் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று. இன்றைக்கு அதையும் கடந்து ஒட்டுமொத்த தொகுதிகளிலும் திமுகவுக்கு ஆதரவான அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைதான் விருகம்பாக்கத்திலும் வீசுகிறது, அந்த அலைதான் இந்த தொகுதியிலும் வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் திரு தனசேகரன் சொன்னார், நிச்சயம் 2026இல் திமுக இங்கே வெல்வதற்கு நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்த மேடை ஒருங்கிணைந்திருக்கிறது, இந்த மேடை இன்றைக்கு சான்றாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். நிச்சயம் அவர் கூற்றுப்படி வருகிற 26இல் விருகம்பாக்கம் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை தந்த தொகுதியாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு தனசேகரன் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை எடுத்து கூறி, ஒரு 4-5 பேருக்கு நான் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வேறொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள எழும்பூருக்கு செல்ல வேண்டும். எனவே விரைந்து செல்வதற்கு என்னை பொறுத்தருள வேண்டும் என்றும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கொஞ்ச நேரத்துக்கு